அபிராமி. டேய் டேய், என்னம்மா? யாருமா போன்ல? நம்ம பிள்ளைக்கு என்னமா ஆச்சு? கொஞ்சம் பதில் சொல்லுமா. யாருக்குமே பிள்ளை மேல அக்கறையே இல்ல. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் சரண்யா, என்ன சொன்னா சொல்லி தோல. உன்னதானே கேக்குற. என்ன சொன்னா? உங்ககிட்டயும் பையனை கொன்னுடுவேன்னு சொன்னானா? என்னம்மா இது? ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிள்ளைய விட்டுறாதீங்கம்மா. ஏமா பிள்ளைய விட உனக்கு டாக்குமெண்ட் தான் முக்கியமா போச்சா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் கேள்விப்பட்டதுல உண்மையா? அண்ணாச்சி உள்ள இருக்காரமே. என்னம்மா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அண்ணாச்சி எவ்வளவு பெரிய ஆளு. கேள்விப்பட்ட உனக்கே இப்படி இருக்கே. அந்த திவாகர் இன்ஸ்பெக்டர் அவரை ஜீப்ல அழைச்சிட்டு போனத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அண்ணாச்சி ஏன் அப்புறம் பேசாம இருக்காரு? அதான் எனக்கும் தெரியல தேவராஜ். அந்த கலெக்டர் பொம்பளை முதல்ல என்னோட காரியம் மூடனா, அப்புறம் என் புள்ளைய கொன்னா, ஒன்னு அடிச்சு படுக்க வச்சுட்டா, இப்போ அண்ணாச்சி தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டா. அவளோட அடுத்த குறி நானாதான் இருக்கும். அதுக்குள்ள அவளை ஒரு வழி பண்ணியே ஆகணும். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த கலெக்டர் பொம்பளைக்கு நம்ம மட்டும் தான் எதிரி நினைச்சா, அவ புள்ளையவே கடத்திட்டு போற அளவுக்கு ஒரு எதிரி இருக்கான். முதல்ல அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சு அவ புள்ளைய நம்ம போட்டு தள்ளிடுவோம். பழி அவ மேல விழுந்துரும்ல. செந்தில் தம்பியோட மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்கின மாதிரி ஆயிடும். எப்படி அந்த திட்டம்? போதாது தேவராஜ். அவளோட புள்ளைய ஒரேடியா கொன்னுட்டா அவ துடிக்க மாட்டா. அவ புள்ளைய சித்திரவதை பண்ணணும். அத கேட்டு அவ துடிக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளோட புள்ளைய நீ என் கையில கொண்டாந்து கொடுக்கணும். புரியுதா? கண்டிப்பா அவ புள்ளைய கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணாடியில என் மூஞ்ச பார்க்கும்போது அந்த கலெக்டர் பொம்பளை தான் என் ஞாபகத்துக்கு வரா. அவளை நானும் பழி வாங்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். புள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சித்திரவதை பண்ணி சந்தோஷப்பட்டுக்கங்க. சரியா? தண்ணி குடிங்க. ஏதாவது போன் வந்துச்சா? இல்ல. என்னம்மா? ஏதாவது போன்? இல்லம்மா இல்லம்மா, ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்காரு. ஒண்ணும் இல்ல. விடிய காலத்துல கனவு வந்தா அது பலிக்கவே. என்னடா என்ன கனவு கண்ட சொல்லு. என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போய் படுத்துக்குங்க. என்னம்மா? நான் என்ன தூங்கிட்டு இருந்தேன்னு நினைச்சியா? என் கண்ணை கொஞ்சம் பாரு. நவீன நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கே இப்படி இருக்குன்னா ரவிக்கு எப்படி இருக்கும்? உன் மனசு அவனுக்கு நல்லா தெரியும். நவீன் காணாம போன சோகத்தை நீ மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்கம்மா. பேசாம இந்த கலெக்டர் வேலைய தலைமொழிகிடு. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். என்ன உன்ன வேலையை விடு வேலையை விடுங்கிறீங்க? எல்லா வேலையிலயும் ஆபத்து இருக்கதான் செய்யும். என்ன, நான் கலெக்டரா இருக்கிறது உங்க யாருக்காவது இடைஞ்சலா இருக்கா? ஐயோ, நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்லலமா. கலெக்டரா இருந்தா தானம் தர்மம் பண்ணு, போய் 4 விழாவில் குத்து விளக்கேத்து, ரிப்பன் கட் பண்ணு, அனாதைங்களுக்கு சோறு போடு, போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டா நாங்க சந்தோஷப்படுவோம். எங்களுக்கும் பெருமையா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம கையில அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களோட மோதி
நம்ம குடும்பத்தை ஆபத்துல தள்ளி விடுறது அவளு நல்லது இல்லம்மா. அம்மா நீ சும்மா இருமா. நீ என்னதான் லெக்சர் கொடுத்தாலும் அவ பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பா. என்ன ரவி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசுனதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நீ உன் கெரியர்ல எவ்வளவு வளர்றியோ அது எனக்கும் பெருமை. நாளைக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? அதுக்காக பெத்த பிள்ளைக்கு ஆபத்துன்னு வரும்போது கடமையை பெருசா நினைக்கலாமா? கொஞ்சம் யோசனை பண்ணுமா. அம்மா விடுமா, அவ யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. பெருசா கடமை கடமைன்னு சொல்லிக்கிட்டு ஜான்சி ராணி ராணி மங்கம்மா வரிசையில இவ பேரு சரித்திரத்துல இடம் பெற போகுது. ஆனா அதை பார்த்து பெருமைப்படுறதுக்கு நாம யாரும் இருக்க போறது இல்ல. இவ மட்டும் தான் இருக்க போறா. சரிம்மா, நீ போய் படு. ஓ நாயித கைத்த பிச்சு போட்டுருவேன். கண்ணுடா கேட்டீங்க. ஏய் என்னடா அந்த பையன் சும்மா கொச்சல் குத்துனேங்கிறான். ஏய் அச்ச சரக்கெல்லாம் போதை இறங்கிடும் போடுதுடா. தெரியலடா, ஐயா ஃபோன் பண்ணிக்கிறாரு, அதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிக்கிறேன். எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி யாராவது தண்ணி கொடுங்க. தண்ணி தண்ணி. இந்த வயசுலயே தண்ணி கேக்குறான்டாவா? பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுடா. ஆடு வராம எதுவுமே செய்யக்கூடாது. எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி. அப்பா என்ன விடுங்க. என்னடா பிளாட் ஆயிட்டா? என்ன விடுங்க. டேய் என்னடா தினமும் இவ்வளவு லேட்டா வர? சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, கலெக்டர் அம்மாவோட பையனை யாரோ கடத்திட்டாங்க. யாருன்னு தெரியல. ஐயோ அட கடவுளே, அந்த கலெக்டர்மா எப்படிதான் அதை தாங்கிக்கிறாங்களோ தெரியலையே. பெத்தவங்களுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை. மனசாட்சியே இல்லாதவங்க. அட பாவீங்களா, அந்த பச்சை குழந்தைய கடத்தி இருக்கீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா தான் போவீங்க. டேய், பிள்ளைங்க எவ்வளவு பெரியவங்களானாலும் பெத்தவங்களுக்கு அவங்க எப்பவுமே குழந்தைங்க தாண்டா. இதுக்குதான் உங்ககிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிறேன் நானு. கேக்குறியா? அம்மா, அந்த பையனுக்கு 6 வயசு தான் ஆகுது. பாவம் கலெக்டர் அம்மா. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாம, பதவிக்கு காட்ட வேண்டிய கண்ணியத்தையும் குறைக்காம மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்காங்க.
மேடம் திவாகர். பையனை கடத்தினவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணாங்களா? இல்ல திவாகர், எனக்கு வந்த கால்ஸ் எல்லாம் ட்ரேசர் பண்றீங்களா? மேடம் சொல்லுங்க மேடம். கூடிய சீக்கிரமே இன்ஃபர்மேஷன் வந்துடும். டேய் கொஞ்சம் என்னம்மா? என்ன நான் கொஞ்சம் பேசுறேன்டா. சும்மா இருக்கிறீங்களா? என்ன திவாகர், லைன்ல என்ன ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். நாளைக்கு காலையில வீட்டுக்கு வாங்க. We will decide our next course. Good night. குட் நைட் மேடம். கடவுளே, நான் எப்படியாவது அக்காவை பார்த்துடணுமே. அண்ணா கொஞ்சம் மெல்லமா போங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தா சும்மா காமெடி பண்றியாம்மா நீ? ஊருக்கு புச்சுல அதான் அப்படி பயப்படுற. ஏம்மா இதெல்லாம் ஒரு பாஸ்டா? சைக்கிள்காரங்கெல்லாம் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறானுங்க. சாதாரணமா சென்னையில பாத்தீங்கன்னா லாரிக்காரங்களுக்கு அப்புறமா ஆட்டோக்காரனை பார்த்தா தான் பயப்படுவானுங்க. நீ இந்த ஊர்ல எப்படிதான் சமாளிக்க போறியோ? ஒரே காமெடியா கஸ்மால் கைதா ஊட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டியா? ஏன் இடிக்கிற மாதிரி வர? நான் கரெக்டா தான் வந்தேன். நீ தான் ஏன் தப்பா வந்த? நீ தப்பா வந்துட்டு என்ன பார்த்து தப்புன்ற பெட. அண்ணா வேண்டாண்ணா, விட்டுருங்க அண்ணா. அந்த பொண்ணு சொல்லிட்டான்னு பாக்குறேன் பெட. ரொம்ப பேசாத, லாரியில விட்டுரு. போடா போடா, பெரிய ஹீரோன்னு நினைப்பு. லுக்கா பாத்தியா அவனுக்கு? வேண்டாங்க அண்ணா, சீக்கிரமா போலாம். ஏதோ நீ சொல்றேன்னு தான் பாக்குறேன். இல்லைன்னா அவனை அடிச்சு காலி பண்ணிருப்பான் அவனை. ஆமா சண்டைனா பயமா உனக்கு? ஹலோ பாப்பா, சண்டைனா பயமா உனக்கு? பின்ன பயமா இருக்காதா அண்ணா? இதெல்லாம் சண்டையே கிடையாது, சும்மா பிஸ்கோத்து. அதாவது அவங்க ஆத்தால நான் திட்டுவேன், எங்க ஆத்தால அவன் திட்டுவான். ரொம்ப முத்தி போச்சுன்னா தான் ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் ஆகி மேட்ரா போடும். இப்படிதான் பார் பாப்பா, ஒரு வாட்டி ஓட்டேரிக்கு போய் ஒண்டியா மாட்டிக்கின. என்ன கதைன்னா, அங்க பாத்தீங்கன்னா உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு ஓடி வந்து என் வண்டியில ஏறிடுச்சு. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. திரும்பி பாக்குறேன், அந்த பொண்ணை 2 பேர் தொத்தின்னு வரானுங்க. அதுவும் கையில பொருளோடமா. பொருள்னா என்னன்னா? ஐயா பொருள்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? அதாம்மா கத்தி கபடா அருவா எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து டக்குன்னு நம்ம ஆட்டோ ரவுண்ட் பண்ணி நின்ட்டானுங்க. ஐயோ, அப்புறம் என்ன, அப்படி இப்படி சமாளிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தி எஸ்கேப் பண்ணி சினிமா ஸ்டைல்ல சூப்பர் சேசிங் கீசிங்லாம் பண்ணி தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுமா. அப்புறம் பாத்தீங்கன்னா நேரா அந்த பொண்ணோட ஆத்துக்கிட்ட தான் விட சொல்லிச்சு. அதான் அவங்க வீட்டாண்ட போய் பாக்குறேன், ஒரே சாக்கு. அங்க அந்த 4 பேர் நிக்கிறானுங்க. ஐயோ, அப்புறம் என்னன்னா ஆச்சு? அப்புறம் என்ன, விஷயத்தை விசாரிச்சா மனசு கஷ்டமா போச்சுமா. பரவாயில்ல சொல்லுங்க. என்னன்னா அப்புறம் தான் ஷாக்கிங் நியூஸ். அந்த தொத்தனவங்க வேற யாரும் இல்ல, அவன் வீட்டுக்காரன், அவங்க அண்ணங்காரன், இப்படிப்பட்டவனுக்கு தான். இன்னத்த சொல்றது நம்ம காமெடியா இல்ல? இதெல்லாம் பெரிய காமெடி இல்ல. நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அங்க போனோமே, அந்த ஆட்டோ சவாரி பண்ண பணத்தை வாங்குறதுக்குள்ள பெரிய காமெடியா போச்சு. நம்மள ஒரு காமெடி பீஸ் நினைச்சிட்டானுங்க. ஆனா நம்ம உள்ளே நம்ம ஏரியா பசங்களை இட்டுன்னு போய் வில்லன் ரேஞ்சில கலகி அந்த அமௌண்ட் உசார் பண்ணிட்டேன். அச்சச்சோ, அப்பா அவ தகராறு பண்ணிருப்பாளே. வேற வழி இல்ல, இப்படிலாம் பண்ணாதான் வசூல் பண்ண முடியும். ஆமா, நீ ஐரூட்டு பாப்பாவா? ஆமா. அது இன்னும் தெரியல. நம்மளுக்கு வந்து மாற்றவங்களாம் ஐரூட்டு ஜனங்களாவே மாட்டுறாங்க. சவாரி அப்படி வந்து அமைதி, என்ன பண்றது? உங்க ஊர் எந்த ஊர்மா? கும்பகோணம். கும்பகோணமா? ஆமா. அட்ரஸ் நம்ம அக்கா ஊரு. என்ன பாப்பா ரொம்ப யோசிக்கிற? புரியலையா?
நம்ம வீட்ல ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க ஊரும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான். அவா அவங்களும் ஐயர் தான். அதான் சொன்னேன் நான்.